செய்திக்கு நேரம் போவோம். எடுத்து வாசிங்களேன். ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வாசிக்கிறீர்கள், அதோடைய நம்பரை சொல்லுங்க. 1084 1084 பக்கம். வசனம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கண்களை மூடுவோமா? ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் உணர்த்தின ஒரு வசனம், வார்த்தை. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நீர் எங்களோடு இன்னைக்கு பேசும், ஒரு வார்த்தை எங்கள் மத்தியில் விளங்க செய்யும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை எங்களுக்கு விளங்க பண்ணும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான எல்லா கிருபைகளை நீர் விளங்க பண்ணும். இந்த மாதத்துக்குரிய வார்த்தை மன்னாவை நீர் எங்களுக்கு அபரிதமாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய் மாற்றி தாரும். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் என்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என்னை மறைத்து நீர் வெளிப்படும் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வாரமும் இந்த மாசமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா. அவர் பேசலன்னா நம்ம இருந்திருக்க மாட்டோம். அவருடைய வார்த்தை தான் நம்மளை பூஸ்ட். அவர் வார்த்தை தான் நமக்கு என்னது? ஆரோக்கியம். கடந்த நாட்கள்ல நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக இந்த மாசம் என்ன வாக்கு தத்துவம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் வித்தியாசமாய் நம்மளை நடத்துகிற ஆண்டவர். ஒரு சில மாதங்களை தவிர அந்த பழைய வாக்கு தத்துவங்களை எப்போதுமே கற்றுக் கொடுக்க. ஏன்னா பெரிய வேதாகமம், பல அதிகாரங்கள் இருக்கிற புஸ்தகத்தை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். பல வாக்கு தத்துவங்கள் இருக்கிற புஸ்தகம் நம்ம கரத்தில் இருக்கிறது. ஒரே வாக்கு தத்துவத்தை வைத்து பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, வித்தியாசமாய் நம்மிடத்துல கிரியை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நான் ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து பண்ணி வைத்திருந்தேன். அப்போ எப்போது சாமுக்கு 7லேருந்து 8 மணி வரைக்கும் ப்ரேயர் டைம். வீட்டில் அவன் என்ன பாடங்கள் இருந்தாலும் படித்தாலும் 7 மணிக்கு ஜெபத்துக்கு போயிடணும், 8 மணி வரைக்கும் அவன் ஜெபிக்கணும். அப்போ அது எங்கள் வீட்டில் அவனுக்கு இரவில் சாயங்காலத்தில் அவனுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ அவன் போய் ஜெபிச்சுட்டு என்கிட்ட நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். அவன் சொன்னான், ஆண்டவர் என்னிடத்துல ஒரு வசனத்தை கொடுத்தார் அப்படின்னா. அப்போது அவங்க அம்மா கேட்டாங்க, என்ன வசனம் சொல்லு. அவன் உடனே பைபிளை திருப்பினான். பைபிள் எடுத்துகிட்டு போகல. அப்போ அவன் ஜெபம் பண்ணிட்டு பைபிளை தேடினான். தேடிட்டு ஆபகுக் 2:3 அப்படின்னா. நான் அவன் மூஞ்சி அப்படியே பார்த்தேன். அப்போ வாசி அப்படின்னு. அப்போது வாசிக்க இதே வசனத்தை கர்த்தர் அவனிடத்தில் உணர்த்துகிறார். அல்லேலூயா. இதே வாக்கு தத்துவத்தை திரும்பவுமாய் கர்த்தர் அவன் மூலமாக என்னோடு பேசுகிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த திட்டத்துக்காக, இதை உறுதிப்படுத்துறதுக்காக நன்றி. அப்போது ஆண்டவர் பாருங்க, நானும் அவங்களும் 2 பேரும் உட்காந்துருக்கு. அவன் சொல்கிற வாசிக்கிறான் அந்த வசனத்தை தான். ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது வெள்ளுங்க, அது பொய் சொல்லாது. அதை தாமதித்தால் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. அவன் முகத்தை மாத்திரம் பார்த்துட்டு நான் சொல்ல மாட்டேன். எப்போதுமே யாருக்குமே இந்த வாக்குத்தத்தை இருக்கிறதுக்கு என் மனைவிக்கோ மகனுக்கோ கூட என்ன செய்யாது, சபையில் தான் சொல்லுவேன். இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நாளும் நான் யாரிடத்திலும் அதை என்ன செய்யறதில்ல, பங்கு போடுறதில்லை. உங்களோடு கூட சபையில் மாத்திரம்தான் என்ன செய்கிறோம், வாக்கு தத்துவத்தை சொல்கிறேன், அவங்கள வச்சு தான் சொல்கிறேன். அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 மாதங்களை முடிச்சிட்டோம், 3ஆவது மாதத்துக்கு வந்துட்டோம். 3ஆவது மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு,
குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார், நம்மோடு உலாவி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்தி இன்னும் நமக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன ஆகாதான்? தாமதிக்காது. நிச்சயமா என்ன செய்யும்? வரும். அது பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போகாது. ஒருபோதும். எதற்காக உங்களை எண்ணி அழைத்தாரோ, எதற்காக உங்களை எண்ணி தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், என்னை அழைக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். நாங்க ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப எங்க பாஸ்டர் உடனே வாப்பா நாளைக்கு போயிருந்தாலும் சொல்ல. அவர் சொன்னாரு, நான் ஒரு 5 நாள், நீங்க ஒரு 5 நாள் ஒரே ரூம்ல. அப்பெல்லாம் ரூம் எல்லாம் கிடையாது சபையில். இது மாதிரி சபையில் ஒரு பழைய அந்த நம்ம ஸ்டீல் சேர் வச்சிருப்போம், அந்த மாதிரி ஸ்டீல் சேரு, அதை வச்சு பாயை மறைச்சிட்டு நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்றேன், அவர் ஒரு பக்கம் ஜெபம் பண்றார். அவரு எதுக்காக ஜெபம்? இவனை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கீங்களான்னு எனக்கு என்ன செய்யுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போறேன், அது உண்மையா இல்லை என்னை அழைச்சது உண்மையா? அப்ப 2 பேரும் 2 பக்கம் ஜெபம் பண்ணுவோம். 5 நாள் கழித்து தான் என் மேல தலை மேல கை வச்சு ஆண்டவர் பாஸ்டர் சொன்னாரு, இங்க ஊழியத்துக்கு போகலாம். எத்தனை நாள் கழிச்சுங்க? 5 நாள் கழிச்சு. அப்போ அன்னைக்கு என்ன ஊழியத்துக்கு அந்த 5ஆவது நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரதிஷ்டை பண்றாரா, நீங்க என்ன பிரதிஷ்டை பண்ணீங்களான்னு தெரியாது, இல்ல உலகம் என்ன பிரதிஷ்டை பண்ணுதான்னு தெரியாது, சபையார் பிரதிஷ்டை பண்ணாங்களான்னு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க, எனக்கு ஒரு வார்த்தையை தாங்க, எனக்கு ஒரு வார்த்தையை தந்த. அது ஒரு நாளைக்கு நான் சொல்ல போறேன். அது இப்ப சொல்றது இல்லை, அது நிறைவேறுன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றேன். அப்ப நான் மறந்திருந்த அந்த வசனம் திரும்பி எனக்குள்ள ஞாபகம் வந்துச்சு. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களை எதற்காக கொண்டு வந்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, அது இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது சொல்றாரு, முடிவில் அது விளங்கும், முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது என்ன செய்யாது, பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அதற்கு காத்திரு, தாமதித்தால் அதுக்கு. ஒருவேளை நாட்கள் கடந்து போயிருக்கலாம், என்னுடைய ஊழியத்தின் பாதையில ஒருவேளை ஒரு 1/4 நூற்றாண்டை கடந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த வார்த்தை பொய் சொல்லாது, அதுக்கு நீ காத்திரு, நிச்சயமா அது நடக்கும்ன்றார். நிச்சயமா அது வரும், அது தாமதிப்பதில்லை. அது என்ன செய்யதில்ல, தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நிச்சயமா வரும். அது கர்த்தர் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்னும் தாமதிப்பது இல்லைங்க. என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் தாமதித்தது போகட்டும், இனி தாமதிக்க போறது இல்லை. இனி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் வாய்க்க பண்ண போகிறார், அதுதான் இன்னைக்கு செய்தி. எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தரிசனத்தை, அவர் கொடுத்த திட்டத்தை, அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்ற போகிறார். எடுத்து வாசிங்க, ஆதியாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 21:12. ஆபிரகாமை நோக்கி அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேளுன்றார். எங்க விளங்குதாமா? ஈசாக்கின் இடத்துல உன்னோட சந்ததி என்ன செய்யும், விளங்கும். நான் ஆகாரை குறித்து ஆபிரகாமிட்ட சொல்றாரு, உன் பிள்ளையை குறித்து அல்லது அந்த அடிமை பெண்ணிய ஆகாரை குறித்து நான் சொல்றதை குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், துக்கமா இருக்க வேண்டாம். உன்னுடைய சந்ததி உன்னுடைய குடும்பத்துல உன்னுடைய வாழ்க்கையில விளங்க போகிறது. வெளியிருந்தல்ல, வேறு இடத்திலிருந்தல்ல, உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தரப்போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் வேறு இருந்துங்களாச்சும் வருமா? இல்லை,
நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய வாகனத்தில், நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த ஆகாருடைய பிள்ளையும் ஆகாரையும் வெளியே துரத்துன்றார். வெளியே துரத்து. சாராள் சொல்றா, உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய அந்த ஆகார வெளியே துரத்து, உன்னுடைய பிள்ளை வெளியே துரத்து. இவன் யோசனை பண்றான், வெளியே துரத்துனா என்ன நடக்கும்? ஒரு அடிமை பெண் ஏற்கனவே போய் திரும்பி வந்துட்டா, திரும்பி அவனை எப்படி துரத்துறது? ஆனால் ஆண்டு சொல்ல, இதெல்லாம் உனக்கு பெருசாக கவலைப்பட வேண்டாப்பா, நான் உன்னுடைய சந்ததியை விளங்க பண்ண போறேன். அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு, இந்த வேலை போயிடுச்சு, இந்த பணம் எங்களை விட்டு போயிடுச்சு, இந்த குடும்பத்தின் பிரச்சனையோடு இருக்கிறோம், இங்கே வேதனையோடு இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கர்த்தர் ஒரு புதிய சந்ததி உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் வைக்க போகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்க போகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் அந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஆபிரகாமுடைய எண்ணம் அந்த ஆகாரின் குழந்தை மேல இருந்தது. இல்லப்பான்றார், நம்முடைய எண்ணமெல்லாம் எங்கேயோ இருக்குதே, இதை மாத்துங்க, உங்க குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை நான் விளங்க பண்ண போறேன். அல்லேலூயா. சொல்லுது புரியுதா? ஆகாருடைய ஆசீர்வாதம் இல்ல, அடிமை பெண்ணின் ஆசீர்வாதம் இல்ல, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல ஈசாக்கின் சந்ததியை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அலைகச்சர் எங்க விளங்கும்? நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில கர்த்தரின் அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த வருடத்துல 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் ஆசீர்வாதம். இந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை மடங்கு? பழசல்ல இல்ல, பஞ்சத்துல அல்ல, ஊருரா சுத்தின ஆசீர்வாதம் இல்லை, இழந்து போனது அல்ல. இன்னைக்கு ஆண்டு சொல்றார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஈசாக்குடைய மனைவி பாருங்க, அவங்க அண்ணன் எப்படி வாழ்த்துறான், கோடா கொடியாய் பலுகி பெருகுவாயாக. நம்ம சொல்லுவோமா? எப்படி வாழ்த்துறான்? ஈசாக்குக்கு எப்படி ஆசீர்வாதம் வருது பாருங்க. அவன் மனைவிட்டு இருந்து எப்படி ஆசீர்வாதம் வருது? கோடா கொடியாய் பலுகி பெருகுவாயாக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துல அடிமை பெண்ணின் ஆசீர்வாதம் அல்ல, இழந்து போன ஆசீர்வாதம் அல்ல, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில விளங்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் விளங்க செய்வார். அல்லேலூயா. அடுத்தது அதே ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது, எடுத்து வாசித்து பாருங்க. 30:33. ஆதியாகமம் 30:33. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீ பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். போதும்பா. அவன் ஒரு சேலஞ்சு பண்றான். 20 வருஷம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன்ட்ட பார்த்து சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? 20 வருஷம் அடிமைப்படுத்தி வைத்திருந்த தன்னுடைய மாமனை பார்த்து சொல்றான், இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என்ன நீதி என்ன செய்யும்? விளங்கும். 14 வருஷம் அடிமை, இன்னொரு 6 வருஷம் அடிமை. அவன் மாமனார் நினைச்சவன் லாஸ்ட் வரைக்கும் அடிமையாவே இருந்துருவான் போல, அடிமையாவே இருந்துருவான் போல. அப்ப இவன் கேட்கிறான், எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் எப்படி சம்பாதிக்க போறேன்? அப்ப கொஞ்சம் ஆடுகளை பிரிச்சு தரான், கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பிரிச்சு தரான். பிரிச்சு கொடுத்த இடத்துல அவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் இவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பலுக பெருக செய்தார். அல்லேலூயா. இவனுக்கு எது கொடுத்தானோ அங்க பார்க்கிறோம், புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுன்ட்டான். என்னப்படுன்றான். உன்னுடைய சொத்து எனக்கு வேண்டாப்பா, புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகள் எனக்கு வேண்டாம், கருப்பான செம்மறியாடுகள் எனக்கு வேண்டாம். புள்ளியும் நல்ல வரியும் உள்ள வெள்ளாடுகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கருப்பில்லாத செம்மறி ஆடுகளை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா.
இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல அவன் மற்றவங்க பார்த்து என்னுடைய ஆசீர்வாதத்தை இவன் வாழ்றான், என்னுடைய வருமானத்துல இவன் வாழ்றான், என்னுடைய சம்பாதியம் தான் உன்னை வாழ வைக்குது அப்படின்னு ஒருவரும் சொல்லாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கைகளை உயர்த்த போகிறார். புரியுதா? மற்றவங்க நம்மளை பார்த்து நீ என்னுடைய வீட்டில் என்னுடைய ஆசீர்வாதத்தில் தான் இருந்த அப்படின்னு யாரும் நம்மளை சொல்லாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இதனால கர்த்தருடைய நீதி விளங்கும். இந்த மாசம் நீங்க பார்க்க போறீங்க. போன மாசம் போற ஒருவேளை நீங்க மற்றவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லிக்கலாம், நான் தான் இவங்களை வாழ வைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சம்பாதியம் தான் என்னுடைய வருமானம் தான் இவங்களை வாழ வைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களை பார்த்து சொன்னாங்களா? இந்த மாசம் கர்த்தர் உங்களை கொண்டு அவர்களை கர்த்தர் போஷிக்குவார். யாரை கொண்டு? உங்களை கொண்டு, நம்மை கொண்டு. யார் நம்மளை கேவலப்படுத்தினானோ, யார் உனக்கு சோறு போறேன்னு குத்தி காட்டினானோ, யார் உன்னை வாழ வைக்கிறேன்னு குத்தி காட்டினானோ, உன்னை நான் இல்லாம உன்னோட வாழ்க்கை இல்லைன்னு சொன்னானோ, அவனுக்கு முன்பாய் நம்முடைய கரத்தை கர்த்தர் உயர்த்த போகிறா. சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. நம்முடைய சம்பளத்துல நமக்கு வருகிற ஆசீர்வாதத்துல கர்த்தருடைய மகிமை நீதி விளங்கும் என்று கர்த்தர் சொல்லி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு லைனை மாத்திரம் தான் பார்க்கிறோம், எப்படி அவருடைய கிருபை நம்ம மேல விளங்க போகுது. அல்லேலூயா. அடுத்தது அதே ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்து வாசிங்களேன். அதே ஆதியாகமம் புஸ்தகத்தில் இன்னொரு வசனமும் இருக்கிறது. எடுங்க. ஆதியாகமம் 42:20. ஆதியாகமம் 42:20. உங்கள் இளைய சகோதரன் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, உங்க இளைய சகோதரன் என்னிடத்தில் என்ன செஞ்சுட்டு வாங்க, அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய் என்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். நீங்க என்ன செய்யறதில்ல? சாவதில்லை. இதில் ஆண்டவருடைய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம எதற்காக அங்கே அவன் சொல்ற காரியம் என்னன்னா, யோசேப்புடைய சகோதரன் பென்யமீனை அங்க கூட்டிட்டு போகணும். பென்யமீனை ஏன்னா இவங்க 10 பேரும் ஏற்கனவே ஒருத்தன் யோசேப்பு அந்த தேசத்துக்கு போயிட்டான், 10 பேரும் தானியம் கொள்ள போறாங்க. இவங்க கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டான். இன்னொரு சகோதரர் இருக்கிறான், இன்னொரு சகோதரர் வச்சிருக்கோம். எங்க வீட்டில் நாங்கள் 10 பேர் மாத்திரம் இல்லையா, இன்னொரு சகோதரன் வீட்டில் வச்சிருக்கிறோம், இன்னொரு சகோதரனை வீட்டில் வச்சிருக்கிறோம். அப்ப அவன் சொல்றான், அந்த சகோதரனை கூட்டிட்டு வாங்க. அப்ப நீங்க சொல்றது உண்மைன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்க சாக மாட்டீங்க, நீங்க வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு தானியம் தரேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, நம்ம வீட்டில் வைத்து விட்டு அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை சபைக்குள்ள கொண்டு வாங்க. என்னத்தை வச்சுட்டு வந்துட்டோம்? நம்ம மனசுல இப்ப எங்கதான் இருக்கு? அந்த 11ஆவது ஒன்றை ஒழிச்சு வச்சுட்டு வந்திருக்குமே, அதை சபைக்குள்ள உண்மையா, ஆராதனைக்குள்ள நீங்களும் நானும் என்னைக்கு உண்மையா தேவனுடைய சமூகத்துக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு தேவ சமத்துல காத்திருக்கிறோமோ, அப்ப கர்த்தருடைய மகிமை விளங்கும். புரியுதா? என்னைக்கு ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருங்க? நம்ம இழந்து போன ஆசீர்வாதம் நம்மளை மேன்மைப்படுத்தாது, புதிய ஆசீர்வாதத்தினால நம்மளை என்ன செய்யப்படுறாரு? ஈசாக்கின் ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? 1000 மடங்கு ஆசீர்வாதம். 2வது என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய சம்பளத்துல நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், நம்ம இதுவரைக்கும் மற்றவங்களை பேன் பண்ணியோ மற்றவங்களை நம்பியோ இருந்துட்டோம் இல்ல, இனி கர்த்தரே உங்க கைகளை உயர்த்துறேன்றாரு. அல்லேலூயா. விவசாயத்தை நம்பி ஏமாந்து போயிட்டீங்களா? குடும்பத்தை நம்பி ஏமாந்து போயிட்டோமா? எதை நம்பி, வேலையை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோமா? இல்லைங்க, நமக்காகவே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை இந்த மாசத்துல தருவாரா? அடுத்தது 3வது என்ன சொல்றேன்னா, என்னைக்கு நம்ம ஆண்டவரை முழுமையாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது, 11 பேரும் சேர்ந்து வரும் பொழுதுதான் யோசேப்புட உள்ளம் உடைஞ்சிச்சு. என்னைக்கு 11 பேர் அங்க போய் நின்னாங்களோ அப்பதான் அவன் சொல்றான், நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க, நான் உங்களை வாழ்நாள் முழுவதும் போஷிக்கிறேன்றான். வாழ்நாள் முழுவதும் போஷிக்கிறேன். ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய முழு சிந்தையும் தேவனுடைய கருத்துல, சபையில மாத்திரம் இல்லைங்க, ஜெபத்துல, தேவனுக்கு கொடுக்கிறதுல,
தேவனுடைய வீட்டில் எல்லா இடத்துலையும் ஒளித்து வைக்காம தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது முழு ஆசீர்வாதம் விளங்க பண்ணுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்ல இளைய சகோதரன் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று. அங்கே ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறோமே, மறைக்க விட்டு வந்திருக்கிறோமே, தகப்பனிடத்தில் வீட்டில் வைத்து விட்டு வந்திருக்கிறோமே, அந்த உண்மையான எண்ணத்தை, அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் விளங்கும், ஆசீர்வாதம் விளங்கும். இன்னொரு எடுத்து வந்துங்க, யாத்திராகம புஸ்தகம் 16:8 எடுத்து வாசிங்களேன். 16:8. பின்னும் மோசே இறைச்சியும் அப்பத்தையும் இது விளங்கும். எப்ப விளங்குமா? காலையில. காலையில என்ன கொடுக்கிறாரா? இறைச்சியும் அப்பமும். சாயங்காலத்தில் வாசிங்க. அப்பத்தையும் கொடுக்கையில், சாயங்காலத்தில் இறைச்சியும், காலையில் என்ன கொடுக்கிறாரா? அப்பத்தை கொடுக்கிறாரா. ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிறது இல்லை ஆண்டவர். எப்ப நம்முடைய ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்னு விளங்கும்னு சொன்னா, தரிசனம் நிறைவேறும் விளங்கும்னு சொன்னா, சாயங்காலத்தில் இறைச்சியும் அதிகாலையில அப்பமும் தராரா. ஒரு நேரம் கூட நம்மளை பட்னியா இருக்க விடுறது இல்லை. இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல உங்கள் வாழ்க்கையில பட்டினி இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை போஷிக்க போகிறார். விவசாயம் வந்தாதான் ஆசீர்வாதம், வேலையில சம்பளம் வந்தாதான் ஆசீர்வாதம், சாயங்காலம் கூலி வாங்கினாதான் ஆசீர்வாதம். அது இல்லைங்க. சம்பளம் வருதோ, கூலி வருதோ, விவசாயத்துல வருமானம் வருதோ, பொருளாதாரத்துல நிறைவு இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களையும் தான். உங்களை கைவிடுகிறதே இது என்ன சொல்லுது பாருங்க. இறைச்சி, ஒரு திருப்தி. காலையில் அப்பம், காலையில அப்பம். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்க போறாங்க. ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை நினைச்சோமே, இவங்க வாழ்க்கையில ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிறோமே, இவங்க வாழ்க்கையில அடிபட்டு இருக்காங்களே, மிதிப்பட்டு இருக்காங்களே, பிரச்சனை இருக்காங்களே, எப்படி இவங்க வாழ்றாங்க? கர்த்தர் வாழ வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கேலிப்படுத்தினவன், கிண்டல் அடிச்சவன் கூட சொல்லுவான், கர்த்தர் இவர்களை போஷிக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. அது ஆசீர்வாதமா கர்த்தர் போஷிக்கிறாராம். எப்படி? ஆசீர்வாதமா. ஒரு நன்மையை குறைபடாம, ஒரு நேரமும் பேலன்ஸ் இல்லாம, 7 நாளும் 24 மணி நேரமும் 365 நாளும் கர்த்தர் நம்மளை போஷித்து கொண்டே இருப்பார். காலையிலும் மாலையிலும், காலையிலும் மாலையிலும் விடாமல் கர்த்தர் நம்மளை போஷிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர்களை போஷிக்கும் போது அவருடைய நீதி என்ன செய்யும்? விளங்கும். யாத்திரை 33:16 எடுத்து வாசிங்களேன். 33:16. 16. அதேதான். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷத்தில் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இது விளங்க பண்ணுவேன், எப்படி இது நடக்கும்னா, உங்களுடைய ஜனங்களும் உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்னா, நீர் எங்களோடு வருவதனால. ஆண்டவர் நம்மோடு வராராம். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்மோடு கூட வருவாராம். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மோடு வருவாராம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால தான் நம்ம இதுவரைக்கும் ஜீவன் தப்பி கர்த்தருடைய கரத்தில் வந்து நிற்கிறோம். இருக்கா இல்லைங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னும் நான் உங்களோடு இருப்பேன்ப்பா. இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து எல்லாரிலும் நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷத்தில் என்று சொல்லி விளங்க பண்ணுவேன். நீங்களும் நான் எப்படிப்பட்டவங்க?
விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த 5 காரியங்கள் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து முடிக்க போறோம். இந்த நீதி எப்படி விளங்க சொல்லிட்டாரு ஆண்டவர். இந்த வருஷத்துல இழந்து போன ஆசீர்வாதத்தை தேடிட்டு இருக்காதீங்க. புதிய ஆசீர்வாதத்தை நான் தரேன், புதிய ஆசீர்வாதத்தை நான் தரேன்ட்டார். ரெண்டாவது, உங்க கையினாலேயே உங்களை கர்த்தர் போஷிக்க விரும்புகிறார். அடுத்துடைய சொல் பேச்சல்ல, அடுத்துடைய வேதனையான பேச்சல்ல, நம்ம கையையே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். மூணாவது, நம்ம உண்மையா தேவனுடைய சமத்துல காத்திருக்கும் போது நம்மளை ஆசீர்வதிக்க போறார். தரிசனம் மாற்றப்படும், தரிசனம் நடக்கும். அடுத்தது 5வதாக பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது அந்த யாத்திரா புஸ்தகத்துல 16:8 என்ன சொன்னாருங்க? ஒரு புதிய ஆசீர்வாதம் நம்மளை மூழ்கி நம்மளை நடத்தி கொண்டே இருக்கும். சாயங்காலத்தில் அப்பமும் என்னது இறைச்சியும், காலையில அப்பமும் வித்தியாசமாய் நம்மளை என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிப்பது நிமித்தம் அப்படியே மகிமை என்ன செய்யும்? விளங்கும். அடுத்தது, அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவருடைய மகிமை என்ன செய்யும்? விளங்கும். இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன செய்யணும் அப்படின்னு வார்த்தை சொல்லியார. நம்முடைய வாழ்க்கையில எப்போது விளங்கணும்? எடுத்து வாசிங்க சங்கீத புஸ்தகம் 89:5. சங்கீதம் 89:5. எப்பெல்லாம் இந்த காரியங்கள் நடக்கும்? இப்ப 5 காரியங்களை மேல பார்த்துட்டோம். இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்ப நடக்கும்னா சங்கீதம் 89:5. கர்த்தாவே 89:5. வானங்கள், கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான் சபையில் உம்முடைய உண்மை என்ன செய்யும்? எங்க விளங்கணும்? வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களுடைய சபையிலே உம்முடைய உண்மை என்ன செய்யும்? விளங்க. அல்லேலூயா. எங்க விளங்க பண்ணுவாரா? இந்த சபையிலே நம்ம ஆராதிக்கிறோமே, நம்ம இன்னைக்கு தேவனை துதித்து இருக்கிறோமே, இந்த சபையிலே கர்த்தருடைய நாமத்தை விளங்க பண்ணுவாரா? இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். சொல்றாரு, கர்த்தாவே வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை எங்க துதிக்கும்னா பரிசுத்தவான்கள் சபையில் உம்முடைய உண்மை என்ன செய்யும்? விளங்கு. பரிசுத்தவான்களுடைய சபையில தான். நான் அந்த சபைக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன், போயிட்டு போங்க, அது பரிசுத்தவான்கள் சபை அல்ல. இதுதான் உண்மையான பரிசுத்தவான்களுடைய சபை. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கதான் பரிசுத்தவான்களுடைய திருச்சபை. 1000 ஏஜி சபைகள் இருக்கலாம், 1000 ஆவிக்குரிய சபைகள் இருக்கலாம். இதைதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற உண்மையான ஆவிக்குரிய பரிசுத்தவான்களுடைய சபை. இங்கே நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை விளங்கும். அல்லேலூயா. நான் என்னைக்குமே என் சபையை குறித்து எப்போதுமே கொண்டு வர காரணம்னா இந்த சபையில கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் நிச்சயமா விளங்க பண்ணுவா. அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 1000 ஏஜி சபைகள் இருக்கலாம், 1000 ஆவிக்குரிய திருச்சபைகள் இருக்கலாம். ஆனா இந்த திருச்சபை தான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபை. இந்த சபையில துதிக்கும் போதுதான் தேவனுடைய உண்மை விளங்கும். நீங்க ஒரு வாரம் கட்டிட்டு வேறு சபைக்கு போனா அன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்ன இழந்துட்டீங்க? ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்க. அடுத்தது சங்கீதம் 150:1. ஆகாய் அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாய விரிவை பார்த்து அவர் என்ன செய்யுங்க? துதியுங்கள். அடுத்தது தேவனை துதிக்கும் போது இந்த 5 காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுப்பா. எப்போ? முதல்ல தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் பணிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை விளங்கும். 2வது அவரை துதிக்கும் போது அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்யுங்க? துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும். நம்ம துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சொல்லப்பட்ட, இன்னைக்கு நம்ம பார்த்தோமே, இந்த தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். என்ன செய்யும்? நடக்கும். ஆகாய் 1 எடுத்து வாசிங்களே. 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை கொண்டு வந்து
மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதில் நான் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. இப்போ நம்ம பார்த்தோமே, ஜெபம் பண்ணமே, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்டோமே, இதுதாங்க மலையின் மேல் ஏறி போகிற அனுபவம். நம்ம எப்பெல்லாம் நம்மளை மறந்து தேவ சமத்தில் காத்திருக்கிறோமோ, மலையின் மேல் ஏறி போகிறோமோ, அங்கே தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோமோ, எப்பெல்லாம் ஆண்டவரை மாத்திரம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குறோமோ, உன்னதமான தேவனை எப்பெல்லாம் மேலே ஏறி போவதற்கு நமக்கு என்ன தேவைங்க? பரிசுத்தம் தேவை. அவரோடு கூட நிற்கிறதுக்கு என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. மோசேயை பார்த்து யோசுவாவை பார்த்து கத்துறா, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம், பாதரட்சைகளை கலட்டி போடு, மலையின் மேல போகணுங்க. நம்முடைய அனுபவம் எப்பெல்லாம் மலையின் மேல போகிறதோ, எப்பெல்லாம் தேவனோடு கூட இருக்கிறதோ, அப்பெல்லாம் தேவனுடைய மகிமை நம்ம மேல விளங்க பண்ணுவாராம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு ஒன்று காரியங்களை செய்யணும், தேவனை துதிக்கணும். 3வதா மலையில ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. இதை குறித்து நிறைய பார்க்கலாம். நம்முடைய அனுபவம் மேலான அனுபவமா இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கீழேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கீழே பார்க்கறதெல்லாம் என்னதுங்க? கீழேயே என்ன பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க? பண்ணி தான் கீழேயே பார்க்கும். மேலே பார்க்கறது, புறாவெல்லாம் பாருங்க, கீழே பார்க்கறதே இல்லை, மேலேயே தான் பார்க்குது. ஏன் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கை எப்போதுமே நீங்க மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து மரங்களை ஆலயத்தை கட்டுங்க, அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை என்ன செய்யும்? விளங்க. இப்பெல்லாம் நம்ம தேவனோடு நெருங்கி நின்று தேவனுக்குரிய காரியங்களை சிந்தித்து தேவனோடு கூட பேசி தேவனோடு கூட உறவாடி வருகிறோம், அப்பெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதனால மகிமை என்ன செய்யுமா? விளங்கும். அல்லேலூயா. 3வது 4வதா அங்கே பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னீங்கன்னா 2 கொரிந்தியர் 12:9. கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னது வருங்க? போது பலவீனத்திலே என் பல பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் எப்போ நம்முடைய வாழ்க்கையில் பலன் விளங்க பண்றாரா? எப்போ அவருடைய மகிமை விளங்க பண்றா? பலவீன மத்தியில் தான். எப்போ நம்ம பலவீனம் வந்த உடனே என்ன செய்யறோங்க? சோர்ந்து போயிடும். ஆண்டு சொல்றாரு, பலவீனவனுக்கு வரும்போது தான் கர்த்தருடைய பலன் நம்ம மேல விளங்க பண்ணுவாரா. நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போய் நிற்கிறோமோ, எப்பெல்லாம் திடனற்று நிற்கிறோமோ, எப்பெல்லாம் ஜனங்களால் கைவிடப்பட்டு மனிதரால் கைவிடப்பட்டு ஒருவேளை பணத்தால் கைவிடப்பட்டு ஒருவேளை அநேக காரியங்களை இழந்து போய் நிற்கிறோமோ, அங்கே கர்த்தருடைய பலனை கர்த்தர் விளங்க பண்ணுவாராம். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எத்தனையோ நேரத்தில் முடியல அப்படின்னும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு பலன் அனுப்புகிறாரா இல்லைங்களா? எவ்வளோ நேரத்தில் இது முடியுமா என்னால்? ஐயோ, இந்த மாதம் இதிலேருந்து என்னால் வெளியே வர முடியுமா? இந்த காரியத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது தேவ பலனால கர்த்தர் நினைப்பாராம். நேற்று பார்த்தா அப்படி இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்ட்ட நிறைய நேரத்தில் சோதித்து பார்க்க வேண்டிய காரியங்களை பார்க்கிறோம். பலவீன நேரத்தில் தான் அவரோடு நம்ம பேசணும். நம்ம அதிக நேரம் வேதனைப்படுகிற நேரத்தில் அவரோடு பேசி பாருங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. அல்லேலூயா. காலையில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, நாங்கள் இன்னைக்கு பஸ்ஸில் தான் வந்தோம். அப்போது வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டோம், பஸ்ஸே வரல. இவங்க வேற என்ன சொல்லிட்டாங்கன்னா, பஸ் அப்பவே போயிடுச்சு, மஞ்சள் பஸ் அப்பவே பார்த்துட்டேன்ட்டாங்க. எனக்கு என்னன்னா, மணி 6:35 6:40 பஸ் போயிருக்காது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே 1ஆம் தேதியே எங்களை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டு இப்படி திரும்பின கோட்டை வெட்டி வந்துச்சு. சரி, இதில் போய் தான் நம்ம கீழே போகணும் போல நடந்து
போகணும் போல அப்படின்னு கோட்டேட்டிலையாவது போயிடலாம் அப்படின்னு ஓடி வந்தால் சிவா கான்டாக்ட் டிரைவர் ஒரு ஹார்ன் அடிக்கிறார். அங்கேருந்து, சார் பஸ்ஸு பின்னாடி வருதுங்க சார், பஸ்ஸு பின்னாடி. இப்போ நம்ம தான் என்ன சொல்கிறோன்னா, ஏன் ஆண்டவரே என்ன சோதிக்கிறீங்க, ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறான். ஆண்டவருக்கு தெரியும் இவனை சரியான நேரத்தில் கொண்டு போய் சபையில் இவனை சரியான நேரத்தில் நிறுத்தணும். ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காருங்க. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எப்பெல்லாம் பலவீனப்படுறோமோ, எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, நீங்கள் வேணால் ஆண்டவர்கிட்ட டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு புதிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ தேவ சபையில் தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய மகிமை விளங்க பண்ணுகிறார். அவரை துதிக்கும் போது தேவ மகிமை விளங்க பண்ணுகிறார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய மகிமை விளங்க பண்ணுகிறார். நாலாவதா நம்முடைய பலவீனத்தில் அவருடைய மகிமை விளங்க பண்ணுகிறார். ஐந்தாவது ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சார். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபேசியர் 5:9. எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அடுத்தது ஒரு காரியம் நம்மளை எங்க விளங்க பண்ணுகிறார்? ஜெபிக்கும் போதா, ஆராதனை நடத்தும் போதுன்றாரு, சபைக்குள்ள வரும்போதுன்றாரு, துதிக்கும் போதுன்றாரு, ஜெபிக்கும் போதுன்றாரு, பலவீனத்தில் என்றார். கடைசியா ஒன்று சொல்றார் பாருங்க, ஆவியின் கனி உள்ள இடத்துல கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஆவியின் கனி எவ்வளவுங்க? என்னென்ன இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். எத்தனை இருக்கு? 9 இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். சாந்தம், அது என்னது? சாந்தம். அப்ப இந்த 9 குணங்களும் நம்மிடத்தில் என்னைக்கு எப்போ கிரியை செய்தோ அப்பெல்லாம் தேவனுடைய மகிமை விளங்கும். முதல்ல நம்ம ஆவியின் வரங்களை கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க, எனக்கு குணமாக்கு வரத்தை தாங்க, அப்புறம் எனக்கு ஞானமாய் போதிக்கிற வரத்தை தாங்க, விசுவாச வரத்தை தாங்க, அப்புறம் அடுத்தது இன்னொரு வரம் இருக்குது, குணமாக்கு வரத்தை தாங்க, அப்புறம் என்னது? தீர்க்க தரிசன வரத்தை தாங்க. அப்ப நமக்கு தீர்க்க தரிசி ஆகணும்னு ஆசை இருக்குது, சுகமாக்கு வர நமக்கு வேணும்னு ஆசை இருக்குது, நம்மளை கர்த்தர் பயன்படுத்தணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஆண்டவர் விரும்புறாரு, ஆவியின் கனி எங்க கிரியை செய்தோ அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்ப இந்த மாசத்துல இந்த 5 காரியங்கள் மேல பார்த்துட்டேன். என்ன 5 காரியங்கள் மீண்டும் சொல்லுங்களேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்ன 5 காரியங்கள் சொல்லுங்களேன். அந்நிய ஆசீர்வாதம் இல்ல, சொந்த ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை நடத்துவார். 2வது, இன்னொருடைய ஆசீர்வாதத்துல வாழ அல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் விளங்க பண்ணவா. 3வது, எங்கெல்லாம் உண்மையாய் தேவனை நோக்கி பார்க்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமம் அந்த 11வது ஆளை உள்ள கொண்டு வந்துட்டா தேவனுடைய நாமம் முழுமையா நடக்கும். 4வது, அங்க இல்ல, அங்க சொல்றேன் பழசு, தேவன் நம்ம காலையிலும் சாயங்காலமும் போஷிக்கிறவன்றா இந்த தேவனுடைய நாமத்தை விளங்கப்படும். 5வது, தேவன் நம்மோடு இருக்கிறதுனால அவருடைய நாமத்தை விளங்க பண்ணுவார். இந்த 5 காரியங்களும் நடக்கணும்னா நாம என்ன செய்யணும்னா ஆலயத்தை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்தணும். தேவனுடைய எங்க போனாலும் ஆலயம்தான், நல்லதுதான். ஆனா உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆலயம்தான் உங்களை கனப்படுத்தும், உங்களை மகிமைப்படுத்தும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். 2வது, தேவனை துதிக்கிற இடத்துல தேவனாமோ மகிமை. எங்கெல்லாம் துதிக்கிறோமோ, வீட்டில் துதிச்சாலும் சரி, ஆபத்துல துதிச்சாலும் சரி, பயணத்துல துதிச்சாலும் சரி, கர்த்தருடைய நாமம் விளங்கும். 3வது, ஜெபிக்கும் போது தேவனுடைய நாமம் விளங்கும்.
மலையின் மேல் ஏறி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் மேலான அனுபவத்துக்குள்ள கடந்து போகும்போது தேவனுடைய நாமம் விளங்கும். 4வது, பலவீனத்துல அவருடைய நாமம் விளங்கும். 5வதா சொல்றாரு, ஆவியின் கனி எங்கெல்லாம் கிரியை செய்தோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமம் விளங்கும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி கேளுங்க. ரொம்ப முக்கியம் இதுதான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, தயவு இல்லை, நற்குணம் இல்லை, என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, சாந்தம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி ஆவியின் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த 3வது மாதத்துல கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இருக்கிற ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் விளங்க பண்ணணும்னா, நன்மைகளை கர்த்தர் விளங்க பண்ணணும்னா ஆவியின் கனிகளை பிடித்து அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? இன்றைக்கு இந்த 3வது மாதத்துல 5 காரியங்கள் மூலமா நம்மளிடத்தில் அவருடைய அன்பை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த தரிசனத்தை விளங்க பண்ணுவார். எதற்காக உங்களை என்னை அழைத்தாரோ, எதற்காக உங்களை என்னை தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் இந்த மாதத்துல விளங்க பண்ண போறேன் என்றாரு. எப்படி விளங்க பண்ணுவார்? அதுக்கு காரியங்களை சொல்றாரு. கர்த்தர் ஈசாக்கின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் 1000 மடங்கு ஆசீர்வாதம். 2வது, அங்கே முதல்ல சொல்றாரு, அடிமை பெண்ணின் ஆசீர்வாதம் அல்ல, இதுவரைக்கும் இழந்து போனதில் அல்ல, புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்வார். 2வது, நம்முடைய கையில் நாளை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறார். வெட்கப்படுத்தின இடத்துல, வேதனைப்படுத்தின இடத்துல, துக்கப்படுத்தின இடத்துல நிறைய பேர் சொன்னா இல்லாட்டவனுக்கு சோறு இல்லைன்னு சொல்றாங்களா? இன்னைக்கு அநேக சொல்லலாம், நான் சம்பாரிச்சு உனக்கு போடுறேன் அப்படின்னு நினைக்கலாம், சொல்லலாம். அந்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்துல மாட்ட போகிறார். உங்களால, உங்கள் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். 3வது, அந்த 11 பேரை அந்த முழுமையான ஆசீர்வாதம் எங்க வரும்னா தேவனை நோக்கி பார்க்கும்போது. ஏன்னா எங்கேயோ நம்ம அரைச்சு வச்சுட்டு வந்து நம்ம ஆண்டுட்டு உட்கார்றது அல்ல, முழு உள்ளத்தோடு தேவனை நோக்கி பார்க்கணும். 4வதா, நம்மளை ஆச்சரியமாய் போஷிக்கும் போதோட மகிமை விளங்கும். 5வதா, அவர் நம்மோடு இருக்கிறதுனால, இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க. உங்களோடு என்னோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இதுக்கு நம்ம என்ன செஞ்சு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, ஒரு பரிகாரம் இருக்குது, அதெல்லாம் இல்லை. தேவாலயத்தை குறித்து தான் அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த நீதி விளங்கும். தேவனை துதிக்கும் போது அந்த நீதி விளங்கும். தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது மலை மேல இருக்கிற ஜெபம், அதுக்கு நாளைக்கு சோலையில் போய் உட்காந்து ஜெபிக்கிறது அல்ல. நம்முடைய ஜெப அனுபவம் மேலான அனுபவமா இருக்கணும். கீழே நோக்கி பார்த்து கீழே அனுபவம் அல்ல. அப்படி ஜெபிக்கும் போது அவருடைய மகிமை விளங்கும். 4வது, பலவீனத்தோட பலன் விளங்கும். 5வதா, ஆவியின் கனிகளில விளங்கும். உங்களுக்கு எனக்கு இந்த ஆவியின் கனிகள் தேவை. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சண்டை போடக்கூடாது, கோபப்படக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நாம சொல்லிட்டு அவங்களுக்கு செஞ்சா நல்லா இருக்காது. இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள கிரிய செய்ய இன்னைக்கு நிறைய காரியங்கள் வேதனை என்னன்னா, நம்ம தாய் வீட்டை பார்க்கிறவங்களுக்கு மாமியார் வீட்டை பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய பெண்களுடைய வாழ்க்கையில, குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எங்க ஆவியின் கனி நமக்குள்ள கிரிய செய்ய முடியும்? நிறைய பேர் சொல்ற காரியம் அதுதான். அவங்க வீட்டு விசேஷத்துக்கு, அவங்க வீட்டு காரியத்துக்குன்னா எல்லா ஒரு படி முன்னாடி இருக்கு. உங்களை சொல்லல, என்கிட்ட சொல்றது உங்களை சொல்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம சரீரத்துக்கு கொடுக்கிற கனத்தை மற்றவங்க நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்கோ கொடுக்கறது இல்லை.
அவங்களும் அடிபட்ட அதே வேதனை தானே. நமக்கு வந்தா மாத்திரம் ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. குடும்பத்தில் அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு நமக்குள்ள என்னைக்கு கிரியை செய்தோ அன்னைக்கு தேவனுடைய பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதத்துல கர்த்தருடைய நீதி விளங்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அது நிலைக்கும். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து தாமதிக்காதபடி நன்மையும் கிருபையும் நமக்கு தருவார். நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிற அந்த தரிசனம், அந்த உண்மையான வாக்குத்தத்தம் நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த 3வது காரியத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 11வது ஆள் என்ன? தேவனுக்குரியது. அது தேவனுக்குரிய உரிமை, தேவனுக்குரிய சுதந்திரம், அவனுடைய சொந்த ரத்தம். அதுதான் அவன் விரும்புறான். அந்த இளைய சகோதரனை கொண்டு வா. தேவன் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரோ, நம்மிடத்துல எதை உரிமையாய் வைத்திருக்கிறாரோ அதை தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, ஒருவேளை ஜெபமா இருக்கலாம், வேத வாசிப்பா இருக்கலாம், ஊழியங்களா இருக்கலாம், ஆத்துமாக்களா இருக்கலாம், எதையோ ஒண்ணு கர்த்தர் நம்ம மூலமா செய்ய விரும்புகிறாரே அதை தேவனுடைய கரத்துல கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். தொடர்ந்து பிடித்துக் கொள்வோம். இதுக்காக வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை தேட்டி நம்மளை நடத்துவாராக. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மதிய நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையிலும் அந்த தரிசனத்தை விளங்க பண்ணுவீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தரிசனத்தை விளங்க பண்ணுங்க. எதற்காக முன்குறித்தீரோ, எதற்காக தெரிந்து கொண்டீரோ, எதற்காக அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி, அவளுக்கு என்று வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் சமாதானம் அற்புதம் நடக்கட்டும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நல்ல தகப்பன்.